தமிழக அரசியல் வரலாற்றில் தேமுதிகங்கிறது தொடர்ச்சி அறியப்படக்கூடிய ஒரு கட்சி. ரொம்ப டாப் சீக்ரெட்டாக வந்து ஸ்டாலின் கூட்டணி பார்ட்னர்ஸ் யாருக்குமே அது தெரியாது. தேமுதிக வச்சு உள்ள பெரிய புகைச்சல் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கூடிய செக்கு, அப்புறம் தேமுதிக கூடுதலை கொடுத்தா கூட போய் கேட்க முடியாது. திமுக வந்து அதில் ஒரு கேம் பிளே பண்ணிட்டாங்க. சீட்ஸ் அக்கௌண்ட் ஆனது ரொம்ப அதிகம், பட் வாக்கு வங்கிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெற்றிக்காக எந்த பக்கம் வேணால் போகக்கூடியவங்க அவங்க. அவரால் கூட இப்படி வந்து ஒரு கூட்டணி கட்டமைக்க முடியல. ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்கிறாரோ அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். சார் வணக்கம். சார், திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸுக்கு வந்து தொகுதி பங்கீடு இது செய்யப்பட்டுருச்சு, மதிமுக இது செஞ்சாச்சு, ஐயுஎம்எல் இது செஞ்சா, இப்படி சூழல்ல திமுக கூட்டணியில் மிக முக்கிய கட்சிகளான இடதுசாரி கட்சிகளுக்கு இன்னும் தொகுதி பங்கீடு இது செய்யப்படலை. 2 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகும் இன்னும் போயிட்டே இருக்கு சார். என்ன காரணம், பின்னணி என்ன சார்? 2 கட்டம் இல்லை, 3 கட்டம் கூட போயிடுச்சு சிபிஐக்கு. பட் வந்து இன்னும் உறுதியாகலை அப்படிங்கிறத விஷயம். சிபிஎம்க்கு 2 கட்டம் போயிருக்கு, பட் இன்னும் உறுதியாகலை அப்படிங்கிற விஷயம். இத்தனை சீட்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் வந்து இந்த கூட்டணியிலே பெரிய பிரச்சனை கிளப்பினது காங்கிரஸ் தான் அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட காங்கிரஸோட பிரச்சனைங்கிறது பொதுவெளியில் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக மிகப்பெரிய அளவு விவாதம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட காங்கிரஸையே 2 கட்ட பேச்சுவார்த்தையில் விஷயம் முடிஞ்சிருச்சு. பட் வந்து சிபிஐக்கு 3 கட்டம் போயும் ஒரு முடிவு எட்டலை, சிபிஎம்க்கு 2 கட்டம் போய் எட்டலை. பட் திமுக இது எப்படி பிளான் வச்சுருந்தாங்கன்னா 2 கட்டம் தான். ஃபஸ்ட் கட்டத்தில் வந்து நம்பர்ஸ் என்னன்றதை பேசிடுவாங்க. அதுக்கடுத்து செகண்ட் கட்டம் வரும்போது அது தயாராகிடணும். 2 பேரும் பேசி தயாராகிட்டு வரும்போது சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம். ஆனால் வந்து 2வது கட்டமும் ஃபெயிலியர் ஆகுது, 3வது கட்டத்தை நோக்கி நகருது, 4வது கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னா அப்போ வந்து பிரச்சனை கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக திமுக அப்படின்னாவே இப்போ திமுக அணி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது அதிமுக பாஜக அணி. இப்போ எலெக்ஷன் பிரச்சாரத்தை ஸ்டாலின் எப்படி வடிவமைக்கிறார் அப்படின்னா வந்து இது வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய எலெக்ஷன் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான எலெக்ஷன் அப்படிங்கிறது. டெல்லினா டெல்லி அரசு, அதாவது டெல்லி வர்சஸ் மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ். அதே மாதிரி மதவாத சக்தி நீங்கள் வந்து அங்கே பார்க்குறது வந்து அதிமுக கிடையாது, அது முழுமையான பாஜக எதிர்ப்பதற்கு இந்த மதவாத சக்தி தான், இந்த மதச்சார்பற்ற அணி தான் தேவை அப்படிங்கிற மாதிரியான அந்த அரசியல் நிறுவனர். அப்படி ஒரு டேக் ஸ்டாலின் வைக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னா சிபிஎம், சிபிஐ, விசிகா, காங்கிரஸ், இவங்களாம் தான் அந்த டேக். இவங்க இல்லாமல் ஸ்டாலின் அந்த வார்த்தை பேசினார் அப்படின்னா அது உண்மையிலே வந்து ஒரு சிரிப்புக்குள்ளான விஷயமா போயிடும். இவங்களாம் இருந்தால் அது பொருத்தம் அப்படிங்கிறதான் அரசியலோட யதார்த்தம். பட் என்னென்னா இப்போ வந்து இந்த கொள்கை கூட்டணி முக்கிய பார்ட்னர்ஸே மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் நம்பர்ஸ் தான். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாருக்கும் 6-6 அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு தேர்தலில் சந்திச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். மதிமுக அதில் பெரும்பாலான இடத்துல வந்து ஃபுல்லாகவே உதயசரண சின்னத்தில் நின்னாங்க. சிபிஎம், சிபிஐ அவங்களுக்கு இண்டிவிஜுவல் சின்னம் இருக்குது. விசிகா மேபி அவங்களும் சொந்த சின்னத்தில் நான் நினைக்கிறேன், சொந்த சின்னத்தில் நின்னாங்க, பானை சின்னத்தில் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தில் முயற்சி பண்ணாங்க. இப்போ என்னென்னா இப்போ இந்த பிரச்சனை எங்கே தான் ஆரம்பிக்குது? ஃபஸ்ட்டு மதிமுகலேருந்து ஆரம்பிக்குது. மதிமுகவுக்கு 4 தொகுதின்ற மாதிரி பேசி முடிக்கப்பட்டுச்சு. 3 தொகுதி அவங்க உதயசூரன் சின்னத்தில் நிற்கிறாங்க, 1 தொகுதி அவங்களுடைய ஓன் சின்னத்தில் நிற்கிறதா திட்டம். மதிமுக 4 அப்படிங்கிறது அந்த செய்தி என்னென்னா அடுத்து சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லாருக்கும் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் தான் ஒரு கொள்கை பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இன்டெரக்டாக டிஎம்கே கன்வே பண்ணிட்டாங்க. சிபிஐனுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா 5 தொகுதின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் ஒரு 6 தொகுதியில் போட்டிட்டோம், இப்போ நாங்கள் வந்து இரட்டை இலக்கம் கட்டோம், அட்லீஸ்ட் குறைஞ்சது 8 அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இப்போ வந்து என்னென்னா 5 அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே போட்டுட்டு ஒன்று குறைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து முன்ன விட இந்த முறை வந்து பலம் பெற்ற கூட்டணி ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 28 சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமான ஷீட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லோரும் தியாகம் பண்ணுங்க. இந்த தியாகன்ற ஒரே ஒரு டேக்கில் தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து டிஎம்கே ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் தியாகம் பண்ணுறோம், நாங்களும் தியாகம் பண்ணுறோம், எங்களோட எண்ணிக்கையும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து சிபிஎம் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தியாகம் பண்ணுங்க அப்படின்னா ஓகே, அப்போ எல்லாருமே குறையணும் அப்படின்னா எப்படி காங்கிரஸுக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு,
புதுசாக வந்திருக்கக்கூடிய தேமுதிக இதுதான் முக்கியமாக தேமுதிகவுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. அந்த நம்பர்ஸும் அதிகபட்ச எண்ணிக்கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ மொத்த எல்லாரோடைய ஃபோக்கஸ் விசிகா, சிபிஎம், சிபிஐ 3 பேருடைய ஃபோக்கஸ் யாருக்கு எதிராக திரும்பி இருக்குன்னா முழுக்க முழுக்க தேமுதிகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிறதான் விஷயம் கிளியர். காங்கிரஸ் தேசிய கட்சி சரி ரைட் ஓகே, அதில் கூட சிபிஎம்முடைய தொழில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே திமுக எங்களுடைய தியாகங்கிறது திமுக வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுறோம், இல்லை காங்கிரஸோட வச்சுக்கு தேசிய கட்சி பாஜக எதிர்க்க அது முக்கியமான உதவுறோம். ஆனால் தேமுதிக எப்படி நாங்கள் உதவ முடியும்? தேமுதிக என்ன ஒரு அது என்ன கொள்கை கூட்டணியா? அவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்ட்டையும் பேரம் பேசுவாங்க, இங்கே இல்லைன்னா அங்கே இல்லைன்னா இங்கே அப்படின்ட்டு கூட்டியிருக்கோம். அவங்களாம் வந்து அவங்களுக்காக நான் ஏன் தியாகம் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பட்டவர்த்தனாவே பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சோம். லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து டாக் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கவனிக்கத்தக்க பாயிண்ட் தான். தேமுதிகவுக்கு அதாவது என்ன செய்திகள் வருது அப்படின்னா தேமுதிகவுக்கு இந்த கூட்டணிக்கு வரும்பொழுதே நம்பர்ஸ் என்னது உறுதியாச்சு, என்னென்ன எதிர்பார்ப்புங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம். ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதுக்கப்புறம் வந்து 9 சட்டமன்ற தொகுதி, குறைந்தது அதிகபட்ச 12 அப்படிங்கிற மாதிரி தேமுதிகவோட டிமாண்டு. பட் இவங்க வந்து என்னென்னா வந்து கன்ஃபார்ம் 8 அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது 8லேருந்து 9 அப்படின்ற மாதிரியான நம்பர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய டிஸ்டர்ப் ஆகுறாங்க தேமுதிகக்கு. அது என்னென்னா இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தேமுதிக கடைசியில் தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. தேமுதிகோட முன்கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதில்ல. ஏன்னா வந்து நீங்களாம் சீனியர்ஸ், விசிகா, சிபிஎம், சிபிஎம் நீங்களாம் முன்கூட்டியே நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களெல்லாம் முடிச்சு தான் அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. இவங்களாம் முடிச்சு ஒன்ஸ் சைன் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் தேமுதிக கூடுதலை கொடுத்தா கூட போய் கேட்க முடியாது. ஸோ அதில் ஒரு திமுக வந்து அதில் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதா விஷயமா இருக்குது. அதை தான் இவங்களும் ஓப்பனாக சொல்கிறாங்க. நீங்கள் தேமுதிகக்கு நம்பர்ஸ் கூட கொடுக்குறதா நீங்கள் பேசிட்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பத்திரிகைகளும் தொடர்ச்சி எழுதிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இது அவ்வளோ சேர்ந்து தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டாகவும் பெரிய பிரச்சனையாக மாறி நிற்குது. இல்லை சார், குறிப்பாக போன தேர்தலையே தலா வந்து 6 சீட்டு தான் ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ 6 சீட்டு வந்து கொடுக்குற உறுதியாகவும் ஆகலை. அதை ஏன் குறைச்சிக்க சொல்கிறாங்க? இப்போ 6 சீட்டு கீழே குறைச்சா அவங்க கட்சியோட பலத்துக்கு அது சரியாக இருக்குமா? எஸ், கரெக்டு தான். இப்போ வந்து அதை திரு பே. சண்முகம் அவர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக முன்வைக்கிறார். பாசிச பாஜக அரசு வீழ்த்தணுங்கிறது எங்களோட நோக்கம். அந்த வீழ்த்தக்கூடிய போட்டியில் எங்கள் கட்சியோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம். எங்கள் கட்சியை அழிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியாது. ரெண்டுமே ஈக்குவலாக தான். நாங்கள் இது ஒரு கண் அது ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி தான். பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு கண், அதே மாதிரி எங்கள் கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கருத்தை நிறுவுறாங்க. எஸ், அவங்களோட பார்வை சரியானது. நிச்சயமாக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே வந்து இன்றைக்கி இடதுசாரிகள் மிகப்பெரிய அளவில் பலவீனமாக இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கான இடங்கள் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஆட்சி செஞ்ச ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி வந்து அவங்க ஸ்க்ரீனில் இல்லை. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்து இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சியாக பாஜக இருக்காங்க. திரிணாமுல் வர்சஸ் பாஜக அப்படின்னு தான் அங்கே போயிட்டுருக்கு. ஒரே ஒரு விஷயமா வந்து கேரளாவில் மட்டும் அதுவும் கூட்டணி ஆட்சியாக தான் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். திரிபுராவில் மாநில சர்க்கார் அரசு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஆல்மோஸ்ட் அங்கே முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டில் சட்டமன்ற அளவில் இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கும் நாடாளுமன்ற அளவில் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து என்னென்னா தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கும்போது எங்களுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும். எப்பவுமே எல்லா கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்னா அவங்க சட்டமன்றத்தில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, நாடாளுமன்றத்தில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ அவங்க கேட்குறது நியாயமான விஷயம். இதில் என்னென்னா நான் திரும்ப குறிப்பிடுற மாதிரியான விஷயங்கள், காங்கிரஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, தேமுதிக இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. மேபி இந்த பிரச்சனையை உறுதிப்படுத்துகிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல இடதுசாரிகளும் விசிகாவும் பயப்படுறது உண்மை அப்படின்னா அது எப்படின்னா தேமுதிக ஒருவேளை முன்கூட்டியே இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சு அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அதை வச்சு இவங்க டிமாண்ட் ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு அவங்களுக்கு மட்டும் அப்படி கொடுத்துட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த விஷயத்தை இப்படி ரிவர்ஸில் செய்கிறாரு ஸ்டாலின். ஆனால் அவங்க யூகிச்சுட்டாங்க தேமுதிக நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத யூகிச்சுட்டாங்க. இப்போ தேமுதிக வச்சு தான் முழுக்க இங்கே வந்து அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை வச்சு தான் இங்கே சிபிஎம், சிபிஐ, விசிகா வந்து திரும்ப இப்போ தேமுதிக உள்ள வரும்போது தேமுதிக வச்சு வந்து இப்போ காங்கிரஸ் செக் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இப்போ தேமுதிக வச்சு மற்ற கட்சிகள் எல்லாரும் செக் வைக்கிறாங்களோ? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தேமுதிக உள்ள அக்காமடேட் பண்ணுறது, அதாவது இந்த கூட்டணிக்குள்ளே தேமுதிக வருவது அப்படிங்கிறது கடைசி நேரம் வந்து யாருக்குமே தெரியல. அது வந்து ரொம்ப டாப் சீக்ரெட்டாக வந்து ஸ்டாலின் மற்றும் பிரேமலதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள, அப்புறம் இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்குள்ள மட்டும் தான் அந்த செய்திகள் இருந்துச்சு. கூட்டணி பார்ட்னர்ஸ் யாருக்குமே அது தெரியாது. கடைசி நேரத்தில் நடந்த ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் வந்து அவங்க வந்து டக்குன்னு இங்கே வந்து இணைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா அது அப்போவே என்ன காங்கிரஸ் வைக்கக்கூடிய செக்கு, ஏன்னா காங்கிரஸ் வெளியேறினா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பல விஷயத்தை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டாரு. நிறைய தேமுதிக தாண்டி சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் லெட்டர் பேட் கட்சியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்னென்னா விளைவு காங்கிரஸ் வெளியேறல. சரி, ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்துட்டாரு. ஸோ காங்கிரஸ் வெளியேறிச்சுன்னா அவங்களுக்கு 25 பிரித்து பங்கிட்டு கொடுத்தா பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சாங்க எல்லாருமே. ஸோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா காங்கிரஸும் வெளியேறல, புதுசாக தேமுதிக வருகையினால என்னென்னா
ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணக்கூடிய நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதான் விஷயம். இதில் என்னன்னா தியாகம் பண்ண தயாராக இருக்குங்கிறாங்க. எங்க தியாகத்தின் காரணமாக திமுக வளர்ந்தாலும் பரவாயில்ல, தேமுதிக எப்படி வளருது அப்படிங்கிறதா அவங்களோட கேள்வி. சார் இப்போ அதிக சீட்டு வாங்கி 2-3 சீட்டு தியாகம் பண்ணால் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவங்க வாங்குறதே வெறும் 6 சீட்டு அப்படிங்கும்போது அதை எப்படி சார் தியாகம் பண்ண முடியும்? இல்லை, அவங்க கேட்குறது உண்மையிலே வந்து அந்த கொள்கைக்கும் அந்த கட்சிக்கும் ஆனது சரியான ஒரு விஷயம். அந்த கட்சியோட இருப்புங்கிறது தமிழக அரசியலுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது குறிப்பாக 2016 சட்டமன்ற தேர்தல் அதை மறக்கவே முடியாது. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு 3வது முனை வந்து வலிமையான ஒரு 3ஆம் முனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் வாரம் ஏற்பட்டுச்சு. பட் நம்பர்ஸ் எதுவுமே கன்வே என்ன ஆச்சுன்னா வந்து மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு அந்த விஷயம் வழிவகுத்துது. அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியே அதிமுக எதிர்கொண்டும் கூட அந்த எலெக்ஷனில் பெரிய வெற்றியை பெறுறாங்க. அதுக்கு காரணம் வந்து முழுக்க மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் தலைமை உருவான அந்த கூட்டணி. அப்போ திமுக அதிமுக அப்படி தான் அந்த களம் மாறிச்சு. மக்கள் நல கூட்டணி எலெக்ஷன் வெற்றிக்கு பிறகு அவங்க ஸ்க்ரீனில் இல்லாமல் போயிட்டாங்க. சரி, திரும்ப வந்துருக்கு. அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2016 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன, விஜயகாந்தோ அந்த மக்கள் நல கூட்டணி அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிறது காணாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கலைஞர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னாங்க. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட் டைம் சட்டமன்றத்தில் இடதுசாரி தோழர்கள் இல்லாமல் இந்த சட்டமன்றம் நடைபெற போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். உண்மைதான். 54 காலகட்டத்தில் தேர்தல் அரசியலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எப்பவுமே வந்து இடதுசாரியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கொஞ்சமாவது இருக்கும். ஆனால் வந்து அந்த 2016 வந்து ஃபஸ்ட் டைம் அது இல்லாமல் போச்சு. காரணம்னா அவங்க எல்லாருமே வந்து விஜயகாந்த் நம்பி அங்கே போனாங்க. இப்போவும் பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த தேமுதிக வச்சு நீங்கள் பிரச்சனை எழுப்புறீங்களே, கடந்த காலத்தில் இந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிஎம் ஆக்கிறது தானே நீங்களாம் கூட்டணி அமைச்சிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. சரியான பார்வை தான். அன்றைக்கி அந்த கூட்டணி ஏன் உருவாச்சு, அதோட பின்னணியில் நடந்த பேர பலன்கள் என்ன அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இவங்களாம் இடதுசாரிகள்லாம் கொள்கை கூட்டணி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து இந்த இடதுசாரிகள், விசிகா, பிறகு வைகோ, இவங்கெல்லாம் சேர்ந்து அன்றைக்கி ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு என்னென்ன விஷயங்களை அரசியல் களத்தில் சாதிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்த வரலாறு. சரி, அதை விட்டுருங்க, அது இப்போ பேச வேண்டாம். இப்போ என்னன்னா, இப்போ வந்து அதை குறிப்பிட்டு நீங்கள் கேட்குறாங்க, அவங்களுக்காக தானே சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி இங்கே கேட்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிக அந்த அரசியல் க்ரோத் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் மட்டும் தேமுதிக இந்த சரியான முடிவு எடுக்காமல் போயிருந்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் தேமுதிகங்கிறது தொடர்ச்சி அறியப்படக்கூடிய ஒரு கட்சியை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் கற்பனையில் சொல்லலை, ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி தான் சொல்கிறேன். 2005 துவக்கப்படக்கூடிய கட்சி 2006 சட்டமன்ற தேர்தலில் ஃபஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. 8.36% என்ன வாக்கு வங்கி வாங்கினாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து திமுக அதிமுக எந்த கட்சியுமே பெரிய 2 பேருக்குமான அந்த கரிஷ்மாட்டிக் லீடர் அப்போ உயிரோடு இருக்காங்க. 2 பேரும் லைவில் இருக்காங்க, பாலிடிக்ஸ் லைவில் போயிட்டுருக்கு. அந்த காலகட்டத்திலே அவங்க 2 பேரும் எதிர்த்து விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் ஜெயிக்கிறார். அது வந்து முக்கியமான இம்பாக்ட். 8.3%. அந்த வருகை அந்த தேமுதிக அந்த அரசியல் வருகையினால்தான் அன்றைக்கி ஆட்சியை கைப்பற்றிய திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காம மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசி வரை மைனாரிட்டி திமுகன்னு சொல்லியே வந்து விமர்சனம் பண்ணாங்க. அந்தளவுக்கான காரணம் வந்து விஜயகாந்தோடைய அந்த அரசியல் வருகை. அதுக்கப்புறம் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10% வாக்கு வாங்கினாங்க. ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு ஜெயலலிதா விஜயகாந்தோட கூட்டணி வச்சா மட்டும் தான் நம்மளால் ஆட்சியை கைப்பற்ற முடியும்னு சொல்லிட்டு 2011 வியூகத்தை மாற்றி அமைச்சாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஆட்சியை கைப்பற்றாங்க. ஆனால் அந்த மாதிரி என்னென்னா, விஜயகாந்த் தனியாக போட்டியிடும் போது 8.3% வாக்கு வாங்கி வாங்கினார். அதிமுக போயிட்டு 7 தான் அவர் வாக்கு வாங்கி வாங்கினார். ஆனால் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 எம்எல்ஏ கிடச்சிச்சு. சீட்ஸ் அக்கௌண்ட் ஆனது ரொம்ப அதிகம், பட் வாக்கு வங்கிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் என்ன வேணால் மக்கள் என்ன அந்த திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகரிக்கூடிய அந்த விஜயகாந்தோட ஃபேஸுக்கு கிடச்சி கடந்த காலத்தில் அந்த அதுக்கான அந்த அங்கீகாரங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த முடிவு தெரிஞ்சிச்சு. அப்புறம் 2011 அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணி நம்ம போனான்னு தெரிஞ்சு மக்கள் நல கூட்டணி போய்ட்டு கிட்டத்தட்ட 2.0 3.0 அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. 5.something போனாங்க. ஒரு சீட்ஸ் கூட கன்வெர்ட் ஆகலை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட தொகுதியில் நின்னாங்க அந்த கூட்டணியில், ஒன்றுமே கன்வெர்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட சக கூட்டணி வச்சாங்க. தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்பட சூழல் இருக்குது. இப்போ தேமுதிக இன்னும் சீட்டு ஒதுக்கல, விசிகாவுக்கும் இன்னும் சீட்டு ஒதுக்கல, அவங்களும் பெரும்பான்மை வந்து சீட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இப்படி போகிற சூழலில் இவங்கெல்லாம் சீட்டை ஒதுக்கி முடிச்சு இன்னும் தொகுதிகளுக்கான அந்த பங்கீடு முடியல, எந்த தொகுதியும் தேர்ந்தெடுக்கப்படலை, எப்படி வந்து களத்தை சந்திப்பாங்க தேர்தலை இவங்க? இல்லை, அதாவது களத்தை சந்திக்கிறதுல எந்த சிக்கலும் கிடையாது. நல்லா பார்த்துங்க. இது எல்லாமே என்னென்னா வந்து ஒரு தேநீர் கோப்பைக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு புயல் மாதிரி தான். அது வந்து அந்த தேநீர் கோப்பைக்குள்ளே மட்டும் தான் இருக்கும், அதனால் வெடிக்காது. அப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன விஷயத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன், தேமுதிகோடைய ஹிஸ்ட்ரி பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். தேமுதிகோட ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் அவங்களோட வளர்ச்சிங்கிறது மைனஸ் நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த மைனஸை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தேமுதிக இந்த மாதிரி உயிர் பெற்றுச்சு, இந்த அலையன்ஸுக்கு வந்ததுனால உயிர் பெற்றுச்சு. அதை இவங்க ரொம்ப காட்டமாக வந்து இடதுசாரிகள் விஷயம் என்னென்னா, கொள்கை அரசியல் இல்லாத ஒரு அரசியல் செய்யக்கூடிய தேமுதிகாவுக்கு நாங்கள் எதுக்கு தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வைக்கிறாங்க. தேமுதிக வச்சு உள்ள பெரிய புகைச்சல் போயிட்டு இருக்கிறது மறுக்க முடியாத விஷயம். ஆனால் இதுதான் வந்து தேமுதிக பிரேமலதா அவர்களும் ஓப்பனாக ஒத்துட்டாங்க. ஒரு இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளை பற்றி பலரும் வந்து காட்டமான விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க, அதை பற்றி கண்டுக்காதீங்க, வெற்றி நோக்கி போயிட்டே இருங்க. அந்த மாதிரி வெளிப்படையே சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கொள்கைனா வெற்றி தான் சொல்லிட்டாங்க. வெற்றிக்காக எந்த பக்கம் வேணால் போகக்கூடியவங்க அவங்க.
ஸோ வந்து இதில் வந்து கொள்கை கூட்டணி அந்த மாதிரி, அதாவது தேமுதிக போன்ற கட்சிகளை வச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த கருணாசுடைய கட்சி, இந்த முக்குழுத்த புலிப்படை, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள், நிறைய சாதி சங்கங்கள், நிறைய கட்சிகள்லாம் வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, ஒரு பெரியார் மண்ணை காக்கக்கூடிய அரசு அப்படின்ற மாதிரி டேக்கை நீங்கள் வச்சுக்க கூடாது. நீங்கள் வெற்றி தான் உங்களோட நோக்கம், அவ்வளோதான். வெளிப்படை பிரேமலத்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் அதை சொல்லலை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, அந்த கொள்கை கூட்டணிங்கிற பேனர் அடிபட்டு போயிட்டு இப்போ வந்து வெற்றி நோக்கி தான் நீங்கள் நகர போகிறீங்க. நகரும் பொழுது இந்த சண்டை, இந்த சச்சரவுகள் அப்படிங்கிறத டீசெண்டாக விஷயத்தை பேசி முடிக்கணும். ஆனால் அவ்வளவும் பொதுவெளிக்கு வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக பே சண்முகம் அவர்கள் வந்து இந்த அலைன்ஸ், அதாவது பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வெளியே வந்து என்ன சொன்னார்னா வந்து ரொம்ப அதிருப்தி வெளிப்பட்டார். உள்ளே வந்து சரியான முறையில் வந்து பேச்சுவார்த்தை நடைபெறலை, மாதிரி உள்ள என்ன நடக்குது, எவ்வளோ சிக்கல் ஏற்படுதுங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த விஷயங்கள் வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கேங்கிறத தாண்டி அவங்களாம் கூட விடுங்க, அது காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் டெல்லி பாலிடிக்ஸ், டெல்லி லாபி வேறு. பட் இங்கே சிபிஎம், சிபிஐ, விசிகா போன்ற, விசிகாக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அடுத்த கட்டம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன, இவங்களாம் வந்து கொள்கை பார்ட்னர்ஸ், இவங்க வந்து கூட தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் பாஜக இருக்கிற வரையும் திமுகவுடைய இந்த தொடர் வெற்றி காரணமே பாஜக எதிர்ப்பு தான். 2018 உருவாகிற கூட்டணி 19, 21, 24, இப்போ வந்து 26 வரை வந்து நிற்குது. கலைஞர் கூட இந்த சாதனை செஞ்சு முடிக்கல. அவரால் கூட இப்படி வந்து ஒரு கூட்டணி கட்டமைக்க முடியல. கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக அந்த கூட்டணி ஒரு என்ன சொல்கிறது, நல்லா வலுவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் இவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்னா, இந்த டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான பிரச்சனையை வெளியில் காமிச்சிருக்கக்கூடாது, அறிவாலயம் அதை வெளியில் காமிச்சிருக்கக்கூடாது. ஆனால் அது அவ்வளோ வெளியில் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்கிறாரோ அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, வெற்றி நோக்கி போகும்போது எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுனால எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாரு. ஆனால் ஒன்றிணைக்கும் போது இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்களுடைய எதிர்கால அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது அது வந்து சுருங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஸ்டாலின் அனுமதிக்கக்கூடாது. அது ஒருவேளை வேணும்னு அனுமதிக்கிறாரா இல்லை தெரியாமல் அனுமதிக்கிறாரா அப்படிங்கிறது சேர்க்கறதுல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிற ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுக்கான ஸ்ட்ராட்டஜி சரியாக பயன்படுத்தலையோ? இல்லை, அது வந்து நிச்சயமாக வந்து அந்த சிக்கல் இருக்கும். அவர் 28 கட்சியை சேர்க்கும்போது அந்த சிக்கல் இருக்கும். அதை வந்து எனக்கு தெரிஞ்ச திமுக வந்து அதை அசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது இந்தளவுக்கு வெடிக்குமா அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. ஒருவேளை அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே பேசி முடிச்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரூமுக்குள்ளே பேசுகிற மாதிரி விஷயமா இல்லை. காங்கிரஸ் விஷயம்லாம் வந்து பொது வெளியிலே கிட்டத்தட்ட 3 மாதம் விவாதிக்கப்பட்டுச்சு. அதை தாண்டி இப்போ வரக்கூடிய சிபிஎம், சிபிஐயோட விஷயங்கிறதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சிபிஎம், சிபிஐ, விசிக இன்னும் திரும்ப பேசலை. இவங்க 2 பேரும் நாகரிக முறையில் தான் சொல்கிறாங்க. வெளியில் ரொம்ப காட்டமாகவும் ரொம்ப இதாகவும் பேசலை. எங்களுக்கு உடன்பாடு எட்டப்படல, நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க தவிர இன்னும் காட்டமாக அடிக்கலை. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவங்க இன்னும் பேசுகிறதா இன்னும் வேறு மாதிரிலாம் பேசியிருக்கலாம். பட் பேசாமல் ஒரு நாகரிகம் கருதி உள்ளுக்குள்ளே இருக்க சிக்கலை வெளியே காமிச்சிக்க கூடாது. ஏன்னா வெளியில் வந்து அவங்க பாஜக அணி வந்து இப்போ வலுப்பெற மாதிரி இருக்குது. விஜய் வேறு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கார். அப்போ அங்கே போகும்போது வந்து அது இன்னும் வலுப்பெற்றுச்சு அப்படின்னா, ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் அந்த அரசியல். அவங்க கட்டாயமாக அது இன்னும் கொஞ்சம் விஜய் இன்னும் வேகமாக போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த எல்லாருமே ஒன்று சேர்ந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது முழுக்க விசிகா, சிபிஎம், சிபிஐ, ஸ்டாலின் மட்டும் பேச மாட்டார். அவங்க அத்தனை பேருமே மதவாத சக்தி காப்பாற்ற திமுக தான் சரியான மாற்று, இந்த அணியை வந்து வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற இடத்துல நகர போகிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்க இருக்கிற வரையும் இவங்க கூட தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது ஸ்டாலினோட பொறுப்பு. அவர் அதை செய்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.